பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் வைக்க விரும்புகிற ஒரு காரியம், இது சுருக்கமாக அமைந்த கன்வென்ஷன் ஆனாலும் கேட்ட உடனே நான் ஜெபித்த உடனே எனக்கு வந்த ஒரு காரியம், இந்த புதிய வருஷத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் யார், எங்கே தங்கலாம்? இந்த ரெண்டு வார்த்தை தான் எனக்கு வந்துச்சு. நாம் யார்? அநேக நேரம் நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரியாது, தெரியக்கூடாதெல்லாம் தெரியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக எழுதுகிறார். கடைசியாக என் சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க என் சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும்போ. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, ஏதாவது தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? நாங்கள் நேற்று ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு பாதையை கேட்டோம். திருமங்கலத்தில் ஒரு வீட்டை பார்க்க போயிருந்தேன். அவங்க கூப்பிட்டு போகும்போது என்னை வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, நான் புதுசாக கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு, கன்சீவ் ஆகிருக்காங்க, கல்யாணத்துக்கு வந்துருந்தீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லி அவங்க காலையிலே அழைத்தார்கள். நான் ஆலயத்தை முடித்து விட்டு திருநெல்வேலியிலேருந்து போனேன். போய் திருமங்கலம் போன உடனே திருமங்கலத்தில் உள்ளே போய் பாதை தான் கேட்டோம். ஒருத்தராவது தெரியாதுன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் நின்ன இடத்துக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஒருவர் சொன்னார் இப்படி தான் போங்க, நான் இன்னொருத்தர் சொன்னார் இப்படி தான் போங்க. கடைசியில் கேட்டால் நாங்கள் நின்ன தெருவிலேருந்து உள்ளே போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை அந்த வீடு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி மனித வாழ்க்கையில் தெரியாதுன்னு யாருமே சொல்கிற கிடையாது. யார்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், எல்லாம் தெரியும்பாங்க. ஆனால் தெரிய வேண்டியது எது, அது தெரியாது. ஆகையினால தான் சொல்கிறேன், இந்த கொரிந்து சபையை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள். 7ஆம் வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? 3ஆம் வசனம். தேவதூதர்களையும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 17 நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? வரம் உண்டு, அறிவு உண்டு, நியாயத்தீர்ப்பை குறித்து தெரியும். ஆனால் இந்த கொரிந்து சபைக்கு தெரிய வேண்டிய காரியம் என்ன தெரியல. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும். இந்த வருஷத்தில் முதலாவது நாம் யார் என்பதை அறிய வேண்டும். இப்போ வாசிக்க கேட்ட நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன் நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன் எங்கேயாகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். எங்கேயாவது போய் என்ன சொன்னானா? தங்க போகிறேன். இன்னைக்கு நமக்கு ஆண்டவருக்குரிய அல்லது ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் எங்கேயும் தங்கக்கூடாது. ஒரே ஒரு நாள் தான் தங்கினான். யோவான் 1ஆம் அதிகாரம் 36 37ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 1:36-37. 36 வாசிங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஆட்டுக்குட்டி என்றான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு.
அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். சரி. அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று என்றான். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர் உடனே சொன்னார், யார்? அந்திரேயா தான் கேட்டது. நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்றார். அவர் சொன்னார், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர்களாவது அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார். ஒரே ஒரு நாள் தான் ராத்திரியில தங்குறான். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. சரி. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். ஒரு நாள் ராத்திரி தங்கினதிலேயே அவர் என்ன செய்தானா? கண்டு கொண்டானா? ஒரே நாள். அதனாலதான் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். எத்தனை அருமையா சொன்ன. அழகா இதை வச்சு ஒரு ஃபாதர் ஒரு பாட்டு எழுதினார். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமே, சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆயுளின் தெய்வமே, கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமே, நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருக்கிறதா? ஆண்டவர் தங்கி இருக்கிற அந்த வாசப்படியில் தங்கி இருக்கிறது பாக்கியமா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் எங்கேயாவது போய் தங்கக்கூடாது. முதல்ல தங்குறதை பற்றி விட நாம் யார் அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யூதாவில் உள்ள முதல்ல அவன் யூதாவில் உள்ள
பெத்லகேம் ஊரானும் பெத்லகேம் ஊரான் லேவியனுமான ஒரு அடுத்தாப்புல அவன் யாரு? லேவியன். ஒரு வாலிபன் அங்கே தங்கி இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, முதலாவது பாருங்க, யூதா என்றால் என்ன அர்த்தம்? யூதா என்றால் துதி. ஒரு மனுஷன் நாம தங்குற இடம், ஆண்டவருடைய பிள்ளை தங்குற இடம் எப்படி இருக்கணும்? துதிக்கிற இடமா இருக்கணும். ஏன்னா ஏசாயா 43:21 பார்க்கிறோம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏன்னா துதிப்பதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். நாம கூட பாடுறோம். என்ன பாடுறோம்? அழகா பாடும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கன்னங்கள் போற்றும் தேவன் அவரே. செய்யோ திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, அவர் இந்த சங்கீதமானே, வல்லமுள்ள கோட்டையம்மா, தேவனின் அதிபதியான அவரே, திவ்ய காலமெல்லாம் தேவனின் அதிபதியான அவரே, தேவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே, அவன் எந்த சங்கீதமானவே. இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இரு மனம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாம இரு மனம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரு பேரில் நமது தேவன், இரு பேரில் நமது தேவன், இரு கரம் கட்டி என்றும் நடத்திடுவார். அவர் எந்தன் சங்கீதமானவே, வல்லமுள்ள கோட்டையுமா, தேவனின் அதிபதியான அவரை தேவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே, அவர் எந்தன் சங்கீதமானவே. வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே, வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே, வருகையில் அவரோடு இணைந்து என்றோ, வருகையில் அவரோடு இணைந்து என்றோ, வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, தேவனின் அதிபதியான அவரை தேவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே, அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். துதிப்பதுதான் ஆண்டவருக்கு விரும்பும். ஏன்னா நாம் அங்கே போனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறோம்? தூதர்கள் மத்தியில் அப்படியே துதித்து கொண்டு பாடிக்கொண்டு தான் அங்கே இருக்க போகிறோம்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ராஜ்யத்தில் போகும்போது கூட
அங்கே நம்ம என்னத்தை பார்ப்போம்? பாடுறாங்க, என்ன பாடுறாங்க? தூதர்கள் வீணை கேள்டை மீட்டும் போது, விரைவான ஜெப கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, விரைவான ஜெப கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே, பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே, பரிதால் அடிபட்ட காயங்களாய் முத்தம் செய்வேன், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நாம் அங்கே போனாலும் துதிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அதுக்காகத்தான் நம்மளை ஏற்படுத்தினார். யூதா என்றால் கர்த்தரை துதி. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன் எங்கே இருந்தாலும் துதிக்கணும் ஆண்டவரை. ஏன்னா துதிப்பதே ஒரு மனிதனுடைய தகுதி. துதிப்பதே என் தகுதி எல்லோ, தூயவரே உம்மை நினைக்கிறேன். ஏன்னா உத்தமரே உம்மை நினைக்கிறேன்னு சொல்ல அந்த துதிக்கணும். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே, எப்போ? நடுராத்திரியில பவுலு சீலாவையும் கொண்டு போய் ஜெபம் பண்ணி அடிச்சு, ஜெப ஆலயத்தில் அடிச்சு கை காலெல்லாம் காயப்படுத்தி கொண்டு போய் எங்க வச்சாச்சு? தொழு மரத்தில் மாட்டி வை, காலை மாட்டி வச்சாச்சு. இங்கிட்ட அங்கிட்ட அசைய முடியாது, குறுக்கு சாயக்கூட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நாமளா இருந்தால் அந்த நேரம் பாடுவோமா? ஒரு மனிதன் யார்? துதிக்கிறவன். ஏன்னா துதி எடுத்தா என்ன நடக்கும்? நாம பாடுறோம், அழகா பாடுறோம். என்ன பாடுறோம்? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மகிழ்ந்து துதிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போம். துதித்து பாடி விழிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம், ஆண்டவரை துதிச்சு பாருங்க, மனக்கவலையெல்லாம் போயிடும். துதிப்பது நடு ராத்திரியில் முடியுமா? நம்ம பகலில் உட்காந்து துதிப்போம். 9 மணி ஆயிடுச்சுன்னா எத்தனை பேர் உட்காந்துருப்போம்? எனக்கு தெரியும், ஒரு சபையை
நான் இப்போ எனக்கு அந்த சபை என்ன சபைன்னு கூட தெரியாது. ராத்திரி 10 மணிக்கு ஜெபம் ஆரம்பிப்பாங்க. 24 மணி நேரம் 10 மணிக்கு ஒரு அம்மா வருவாங்க. ஆனால் கூன் விழுந்த அம்மா, ஒரு கூன் விழுந்த அம்மா காலையில் 5 மணி வரைக்கும் அங்கே உட்கார்ந்துருப்பாங்க. 6 மணிக்கு அடுத்தவர் வந்துடுவாங்க, 7 மணிக்கு விழுந்துருவாங்க, 10 மணிக்கு. அந்த சபையில் 24 மணி நேரம் ஜபத்தை எவ்வளவு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் பக்கத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும். துதிப்பது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் துதியினால் என்ன செய்யும்? எரிகோ தகர்க்கப்படும். ஆர்ப்பரியுங்கள் துதியுங்கள் சொன்ன உடனே எரிகோ என்ன பண்ணுச்சு? தகர்ந்ததா இல்லையா? 7 நாள் சுற்றுறாங்க. 7ஆம் நாள் 7 முறை சுற்றிட்டு யோசுவா சொன்னா ஆர்ப்பரியுங்கள் என்றான். உடனே அவங்க என்ன சொன்னாங்க? ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மோதி எரிகோவை தகர்ப்போம், ஆரவாரதொன் கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மோதி எரிகோவை தகர்ப்போம், ஆரவாரதொனியோடு சாத்தானுக்குள் நுழைவோம். எழுப்புதலில் ஐயா எழுப்புதலில், அந்த எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ, எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ. எங்கேயாவது தங்கக்கூடாது. ஏன்னா நம்ம யாருன்னு முதல்ல தெரியணும். முதலாவது யூதா. அவன் யாரு? யூதா. யூதானா என்னது? துதி. ஏன்னா எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம சொல்லுவோம் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படல. யாக்கோபு வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தா? ஒருத்தன் சர்ப்பம், ஒருத்தன் ஓனாய், ஒருத்தன் சிங்கம், ஒருத்தன் ஊரே சுத்துற. ஒரு பொண்ணு தான் இருந்தா அவ ஊரே சுத்துறவ. ஆனா ஒரே ஒரு ஆள் இருந்தா, அதுக்குள்ள யாரு? யோசேப்பு, கனி தரும் செடி. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு தகுதி உண்டு. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில ஒரு காலத்துல குதிரை மேல சகுலா இருக்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே ஆணை பெற்று தமஸ்கு வீதியிலே இந்த மார்க்கத்தைச் சேர்ந்த புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி கொண்டு வரும்படி ஆணை பெற்று வந்தவன். போகிற வழியில் ஒரு ஒளிதான் பிரகாசித்தது. அவன் கீழே விழுந்து என்ன செய்தான்? தடவி கொண்டிருந்தான். அப்பதான் கர்த்தர் கேட்டார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் கேட்ட, ஆண்டவரே நீர் யார்? அவன் சொன்னான், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமோ என்றார். அப்படிப்பட்ட சகுலை ஆண்டவர் பவுலாய் மாற்றினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:15. அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நாம பாடுறோம்ல, எதுக்கு காலூன்றி நிற்கணும்? காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. எங்கே அசைவாடும் ஆவியான தேவா, எங்கே அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா,
இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சேனையாய் எழுபடுமே, தேசமெங்கு செல்லணுமே. சேனையாய் எழுபடுமே, தேசமெங்கு செல்லணுமே. இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேணும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எனக்கு அன்பானுடைய காலொன்று ஏன் நிற்கணும்? இன்னைக்கு தேசத்தில் எத்தனையோ பேர் கண் அடைக்கப்பட்டு கிடக்கிறார்கள். ஆனால் நீ எழுந்து காலூன்றி நில் அப்படி சொல்லிட்டு நிப்பாட்டல. நீ கண்டவைகளையும் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். ஆண்டவர் எதுக்கு நமக்கு தரிசனமாறா தெரியுமா? நம்ம சாட்சியா இருக்கணும். யோவான் 5:31 வாசிக்கும் போது, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி எப்படி இருக்காது? மெய்யா இராது. என்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கணும். இங்க சாட்சி கொடுக்கிறார். எதுக்கு? உனக்கு தரிசனமானே. ஆண்டவர் எல்லா நேரமும் யாருக்கும் தரிசனம் காட்டுவதில்ல. அந்த சவுலுக்கு தரிசனம் கொடுத்தார். என குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லவே சொல்லாது. முடிவிலே விளங்கும். அது தாமதித்தாலும் வரும். அது தாமதிப்பது அதற்கு நிச்சயமாய் வரும். அதற்கு காத்திரு. ஏன்னா தரிசனங்கள் உடனே நிறைவேறாதுங்க. யோசேப்புக்கு கண்ட தரிசனம் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் பைபிள் படிக்கிறீங்க சொல்லுங்க. 37ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு 17 வயது. அப்ப தரிசனம் கிடைச்சது எத்தனாம் வருஷத்துல அவனுக்கு நிறைவேறுச்சு? 30வது வயது. 30 வயது. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? தரிசனம் என்னையா தரிசனம்? ஆபிரகாமுக்கு நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பான்னார். அவன் அழைக்கும் போது எத்தனை வயசு? 75. ஆனா அவனுக்கு பிள்ளை பிறக்கும் போது எத்தனை வயசு? 100. சாராளே சொல்றா, என் ஆண்டவன் கிழவனும் நான் கிழவியுமாய் இருக்கிறேன், இனி எங்களுக்கு இன்பம் உண்டோ? ஆண்டவரை துதிக்கும் போது இன்பம் கிடைக்கும். ஏன்னா துதிப்போம். நாம் அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். என்ன செய்யணும்? துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி துதிப்போம் அல்லேலூயா பாடி. எதுக்கு? தேவன் நம்மை வந்தடைய செய்தார். அதற்காகவே தன்னை தந்தார். யூதா என்றால் துதி. துதிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஜெயிலில் இருக்காரு.
ஏன்னா அங்கே ஆவியானவர் அசைவாடுகிறார். நாம பாடுறோம்ல, பவுல் சீலாவும் சிறையிருந்த போது ஜீவதேவன் அசைவாடினே. பவுல் சீலாவும் சிறையிருந்த போது ஜீவதேவன் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எனக்கு அன்பானவர்களே, சிறையில் இருக்கும்போது பேதுரு சிறையில் இருக்கும்போது என்ன பண்ணாரு? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. ஏன்னா விடுதலை என்பது யோவான் 8:34 படி மிக அழகா எழுதியிருக்காரு. 8:36 என்ன வாசிக்கிறோம்? யோவான் 8 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அதுதாங்க விடுதலை. அதனாலதான் நம்ம பாடுறோம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் எல்லா ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் எல்லா ஆனந்தம். அவன் தேடி தேடி வந்தார், என்னை சேர்த்து அணைத்து கொண்டார். அவன் தேடி தேடி வந்தார், என்னை சேர்த்து அணைத்து கொண்டார். எல் பாவம் அனைத்து மன்னித்தார், எல் பாவம் அனைத்து மன்னித்தார். முழு மனிதனாக மாற்றினார், முழு மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் எல்லா ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, நிலம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, நிலம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கு ஓடி ஓடி சொல்லுவே, எங்கு ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் எல்லா ஆனந்தம். மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அங்கே
கூடி ஏரோது ஒரு நாளை நிச்சயிச்சுட்டான். ஏன்னா அப்போஸ்தலர் 12:1 பார்க்கிறோம், அக்காலத்திலே காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருந்ததினால பேதுருவையும் பிடிக்க தொடங்கினான். அப்படி பிடிச்சு காவல்ல வச்சு சங்கிலிகளால 4 வகுப்புக்காரங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்ட மக்கள் ஜெபிக்கிறாங்களே. என்ன அர்த்தம்? நாம் இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் ஜெபத்தினாலே வெற்றி உண்டு. ஆனா பேதுருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு? நிம்மதியா தூங்கிட்டாரு. வாசிங்க 5ஆம் வசனத்தை. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வருவதற்காக குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு, நல்லா கவனிங்க, 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே தூங்கிக் கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அவங்க தூங்கல, நல்லா உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அறையில் திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. பேதுருவை தட்டி எழுப்புறார். எழுப்புன மாத்திரத்தில் அவன் சங்கிலிகள் என்ன செய்தது? அவன் கழண்டு விழுந்தது. உடனே சொல்றார், எப்பா செருப்பு எடுத்து என்ன செய்ய போட்டுக்கோ, உன் வஸ்திரத்தை போத்திக்கொள் என்று கூட்டிட்டு வராரு. 1ஆம் காவலை கிடக்கிறான், 2ஆம் காவலை கிடக்கிறான். 3ஆம் காவலுக்கு வந்தபோது அது நகரத்துக்கு போகிற வாசல். அது என்ன பண்ணுச்சான்? தானாய் திறவுண்டது. அப்பதான் பேதுருக்கு தெளிவு வருது. 12:12 வாசிக்கிறோம், அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய எப்படி நிச்சயித்துக் கொண்டு யூத ஜனத்தின் எண்ணத்திற்கும் ஏரோதின் கைக்கும் தப்புவித்தார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செய்தார்? தப்புவித்தார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாகியாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தபோது அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஐயா, துதிக்கணும், ஜெபிக்கணும். அதனால தான் நாம என்ன சொல்றோம்? அழகா பாடுறோம் மைனர்ல, ஜெபத்தினால் தீராத துன்பங்கள் ஏதுமில்லை என்று ஏன் நீ என்னும் ஜெபிக்கவில்லை. ஜெபத்தினால் தீராத துன்பங்கள் ஏதுமில்லை என்று ஏன் நீ என்னும் ஜெபிக்கவில்லை. ஜெபம் என்பது ஜீவன் போன்றது. ஜெபம் என்பது ஜீவன் போன்றது. ஜெபித்தால் ஜெயமாகும், ஜெபித்தால் சுகமாகும். ஜெபித்தால் ஜெயமாகும், ஜெபித்தால் சுகமாகும். 1 மணி நேரம் விழித்திருந்து கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆவி உற்சாகம் உள்ளது தான். மாமிசமோ பலவீனமானது, மாமிசமோ பலவீனமானது. கோரேசின் காலத்திலும் தரியுவின் காலத்திலும், கோரேசின் காலத்திலும் தரியுவின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமானது. கோரேசின் காலத்திலும் தரியுவின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமானது. காரணம் என்ன? காரணம் இல்லை, முழங்காலை அன்றி வேறென்ன காரணம்? முழங்காலை அன்றி
துதி வேறென்ன காரணம்? ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் ஆனது, மாமிசமோ பலவீனம் ஆனது. சபையார் ஜெபிக்கிறாங்க, இவர் இங்க தூங்குறார். ஒரு மனிதன் இருக்கிற இடம் இன்னைக்கு பாருங்க, எந்த வீட்டில் போங்க ஒரு சின்ன கத்தோலிக்க தெரிஞ்சவங்க பற்றி கூட செவப்பறன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. துதி, நாம் எப்போவும் துதிக்கும் போது தான் சத்துரு போவான், துதிக்கும் போது தான் துன்பங்கள் நீங்கும், துதிப்பதான் நம்முடைய தகுதி. துதித்தால் ஜெயமாகும், துதித்தால் சுகமாகும். என துதிக்கணும். அநேக நேரங்களில் பாருங்க, நாம் துதிக்கிறது கம்மி, பாடுவோம், ஜெபிப்போம், சில நேரங்களில் வேதத்தை கூட அதிக நேரம் வாசிப்போம். ஆனால் ராத்திரியில் உட்காந்து துதிப்போமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. கைகளை ஏறெடுக்கணும். ஏன் தெரியுமா? யாத்திராகமம் 17:11 கை எடுத்தான் மோசே. யாத்திராகமம் 17:11 மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆமாம், நம்ம கையை உயர்த்தினாலே ஐயா ஒரு அதிகாரம் உண்டு. அதனால்தான் நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? இல்லை வயன கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. வெட்ட வெட்ட வளருவா, குட்டை குட்டை முயருவா, வெட்ட வெட்ட வளருவா, குட்டை குட்டை முயருவா. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, ஐயா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான சண்டைகளை எதிர்த்து நிற்பவன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான சண்டைகளை எதிர்த்து நிற்பவன். முட்டி போட்டு ஜெபித்தாலன்னா முதுக காட்டி ஓடிடுவே, முட்டி போட்டு ஜெபித்தாலன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவே. அவன் ஆழ தெரியாம மாட்டிக்கொள்ளாதே, அவன் நீள உயர தெரியாம கால விடாதே, ஆழ அகல தெரியாம கால விடாதே, அவன் நீள உயர தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. வெட்ட வெட்ட வளருவா, குட்டை குட்டை உயருவா, வெட்ட வெட்ட வளருவா, குட்டை குட்டை உயருவா. கிறிஸ்தவனே, ஐயா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. எனக்கு அன்பானுலே துதிச்சேன்னா நடக்காத காரியமே கிடையாது. ஆனால் தான் இங்கே பார்க்கிறோம்,
இந்த மனுஷன் யாரு? யூதாவாகிய பெத்லகேமை சேர்ந்தவன். யூதா என்றால் துதி. துதித்ததுனால தான் அற்புதம் நடந்தது. பவுலும் சீலாவும் சிறையில் மாட்டப்பட்டிருக்காங்க. இனிமேல் தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது. கால் ரெண்டு எங்க இருக்கு? தொழு மரத்தில் மாட்டி இருக்கு. ஆனால் நள்ளிரவிலே என்ன செய்தாங்களாம்? 25 வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் ஏன்னா நம்ம பாடுறோம்ல கிறிஸ்தவ கீர்த்தனையில என்ன பாடுறோம்? பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே, நீடித்த காலமதாக பரல்யமே, நீடித்த காலமதாக பரல்யமே, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி பரனை கொண்டாடி துதி கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னுற, தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னுற செப்பின தேவ பரன் இந்த காலத்தில் மாற்றமதாக குமாரனை கொண்டு வழுத்தின அன்பை மேய்த்து தீயாயிற்று பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பவுலும் சீலாவும் நள்ளிரவில், இப்போ எத்தனை இடத்துல நள்ளிரவு ஜெபங்கள் நடக்குது? ஆதியாகமம் 46 அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 46 அதிகாரம் முதல் 2 வசனம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனுடைய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி ராத்திரியில. அதனாலதான் நம்ம பாடுறோம், இந்த ராத்திரி காலந்தே நீனும் எந்த காவலன் இயேசுவே. எத்தனை பாட்டு ராத்திரி பாடுறோம். சூரியன் மறைந்து அந்த காரமாயிற்றே, சூரியன் மறைந்து அந்த காரமாயிற்றே, சாந்தத்தை இடை மயந்து போய் இடைக்காத போகுதே, ஐயா மெய்யா உன்னடி சரணம், ஐயா மெய்யா உன்னடி சரணம். பகல் முழுவதும் பட்சமயமை பாதுகாத்திரே, பகல் முழுவதும் பட்சமயமை பாதுகாத்திரே, சகல தீமையும் அகல வைத்தலும் நலமாயேந்திரே, ஐயா மெய்யா உன்னடி சரணம். இரவில் வரும் மோசங்களுக்கு என்னை சேராமல், இரவில் வரும் மோசங்களுக்கு என்னை சேராமல், தீய சொப்பனம் மனதில் சொப்பனம் மனதில் சேராமல், ஐயா ஐயா உன்னடி சரணம். ராத்திரியில எத்தனை வினை சூழாய் இந்த இரவினில் காத்தாய். விமலா கிறிஸ்து நாதா பாடுறமே, நடு ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். 2 நாளாகவும் 1:7 பார்க்கிறோம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேளு என்றார். எனக்கு அன்பானே, ராத்திரி ஜெபங்களே இன்னைக்கு இருக்கிறது இல்லை. போகட்டும். இந்த நடு ராத்திரி அது எத்தனை மணின்னு எழுதப்படலை. நமக்கு நடுராத்திரி எப்போ? சிலருக்கு 8 மணிக்கே நடுராத்திரியாக தான் இருக்கு.
சிலருக்கு 9 மணிக்கு, சிலர் விடிஞ்சா கூட ராத்திரி வரமாட்டேங்குது. ஏன்னா யோபுவை போல எத்தனை பேர் இரவு போய் பகல் எப்பொழுது வரும், பகல் போய் இரவு எப்பொழுது வரும் என்று அரண்டு புரளுகிறதாலே போதும் என்று போகிறது. உன்னத பாட்டு 5:2 படி, நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ விழித்திருந்தது. நிறைய பேருக்கு நிலைமை அதுதான். இங்கே நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். இன்னைக்காவது இங்கே மியூசிக் வச்சிருக்கோம். அன்னைக்கு என்ன இருந்துச்சு? கை தட்ட முடியுமா? முடியாது. ஒரு பக்கம் கை இப்படி சாஞ்சிருக்கணும், இப்படி சாஞ்சிருக்கணும், குறுக்கு வலி இருந்திருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க. சப்போஸ் we are all so happen to be the very same position, what we can do? We will try to sing a song, we will try to praise the worship. No, இந்த நேரத்தில் போய் துதிக்க முடியுமா? ஆனால் நடு ராத்திரியிலே துதித்து பாடினார்கள். என்ன நடந்ததா? அதை சிறைச்சாலை காவலர்கள் என்ன செய்தாங்களாம்? அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. சிறைச்சாலையே அதிரும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. எல்லாருடைய கட்டு, அந்த 1-2 பேர் துதிச்சதுனால அத்தனை பேருடைய கட்டுக்கள் என்ன செஞ்சு? கழண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து அவன் தூங்கிட்டு இருக்கான். பாட்டை கேட்டு நல்ல தூக்கம். ஏன்னா இன்னைக்கும் சில பேர் இருப்போம், தூக்கத்தில் இருப்போம். ஒரு சின்ன காரியம் உண்டு. ஒருத்தர் நல்ல பிரசங்கியார், ரொம்ப கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணார். அப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் உட்காந்துருந்தான். அவனை கூப்பிட்டு கேட்டார், தம்பி உனக்கு இவ்வளோ ஆர்வத்தோடு உட்காந்து கேட்குறியே, நான் என்ன பிரசங்கம் பண்ண உனக்கு புரிஞ்சானார். அவன் சொன்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற பாய் ஏன் இது? எங்கள் அம்மா சொன்னாங்க, அடைய அவர் எவ்வளோ நேரம் பேசினாலும் இருந்து கேட்டுட்டு பாய் என்ன செய் எடுத்துகிட்டு வாங்க, நான் அதுக்கு தான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு அநேக ஜபத்தில் தூங்கிடுறோம். இங்கே சிறைச்சாலை காவல் காக்க வேண்டியவன் என்ன செய்யறான்? நித்திரை மயக்கம். ஏசாயா 56:10 படி காவற்காரர்களாம் எப்படி இருக்கிறாங்களாம்? ஏசாயா 56:10 மிக தெளிவாக சொல்லுகிறது. அவனுடைய காவற்காரர்கள் யாவரும் ஒன்றுமறியாத குருடர்கள். அவர்கள் எல்லாரும் குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். தூக்க மயக்கமாய் இருந்து புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரிய. அதனாலதான் குடியனும் போஜன பிரியனும் தரித்திரனும் எங்க போறதில்ல. குடியனும் போஜன பிரியனும் எப்படி ஆவான்? தரித்திரன் ஆவான். அநேக நேரங்களில் நித்திரை இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் கை முடக்கி கொண்டு தூங்குவாயோ. அதனாலதான் நீதிமொழிகள் 6:6 வாசிக்கிறோம், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நமக்கு படிக்க வேண்டிய பள்ளிக்கூடம்ல எறும்பிட்ட போனாலே போதுமா? இயேசு சொல்லி வச்சுட்டு போயிருக்கார் அழகா சாலமோனை கொண்டு. இங்க நள்ளிரவில் துதித்து பாடுறாங்க. பாடும்போது எப்படி தூக்கம் வரும்? உம்மை பாடாமல் யாரை பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பே, உம்மை பாடாமல் யாரை பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பே. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், உள்ளவரே ஸ்தோத்திரம், உத்தமரே ஸ்தோத்திரம். உம்மை பாடாமல் யாரை பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பே. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு
பின்னோக்கி சென்றதையா அந்த யோதா உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் யாரை பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பே, உம்மை பாடாமல் யாரை பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பே. துதியில இவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. துதிச்சு பாடின உடனே காவக்காரன் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் தன்னறியாம தூக்கம் வந்துருச்சான். அப்போ எப்படி பாடியிருப்பாரு? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பாட்டை கேட்டால் தூக்கம் வருது. அப்போ எப்படி பாடியிருப்பான்? நீங்கள் குழந்தைய தாளாட்டுறீங்க, மாமன் அடித்தானோ மறி குழந்து, வேற ஆளும் சித்தி அடித்தாலும் சீராட்டும் கையாலன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? தாளாட்டு பாடுறோம். ஆனால் அந்த தாளாட்டை கேட்டு குழந்தை என்ன செய்யுது? தூங்குது. ஆனால் இங்கே சிறைச்சாலையில் காவல் காக்க வேண்டியவன் துதித்து பாடின உடனே இந்த பாட்டை கேட்டு என்ன செய்கிறான்? தூங்கிட்டான். வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து கிடக்க அந்த அளவுக்கு தூங்குறான். கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி அவனே ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. கதவு திறந்து கிடக்க எவன் நிற்பான்? பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தன்னையே அவன் குத்தி கொள்ள பார்த்தான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், எங்கே ஓடி போல இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி, தீபம் கூட கிடையாதுங்க, அங்கே லைட்டு கூட கிடையாது. அப்பதே பாடினார், தேவரீர் என் விளக்கை ஏற்று. சங்கீதம் 118:28 வாசிக்கிறோம். தாவீது சொன்னான், தேவரீர் என் விளக்கை ஏற்றும். யோபு சொன்னார் 29:3 அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன்கிறார். விளக்க கொளுத்தி அவனை எங்க வைக்க மாட்டான்? மரக்காலு கீழே வைக்க மாட்டான், வேதமே சொல்லுது. விளக்கு வெளிச்சம் தர்றதுக்கு, இங்க அது கூட கிடையாது. துதித்து பாடுனா அப்பதான் சொன்னா, தீபங்களை கொண்டு வா. உள்ளே போய் நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, அல்லேலூயா. துதிக்கு இவ்வளவு வல்லமை இருக்குங்க. அதனால்தான் யூதா என்றால் துதி. நடுநடுங்கி பவுலும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இவங்க ஒண்ணுமே செய்யல, துதிச்சான், பாடுனான், நடந்ததை பார்த்தான். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே சொல்றார். அப்பதான் சுவிசேஷமா சொல்றார். அதற்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இங்க விசுவாசத்தோட பாடுனதை கேட்டு அவன் கேட்கிறான், நாங்க விசுவாசிக்கப்படுறதுக்கு என்னையா செய்யணும்? ரோமர் 10:17 வாசிக்கிறோம். ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசம் சும்மா வந்துடாதுங்க, தேவனுடைய வசனத்தினால்தான், கேள்வியினால்தான். இவன் பார்க்கிறான், சிறைச்சாலை திறந்து கிடக்கு, ஒருத்தருமே இல்லை, எங்க ஓடி போயிட்டான்?
கொஞ்சம் ஒன்றும் செய்யாதப்பா, நாங்கள் யாரும் எங்கேயும் போகல. தீபத்தை கொண்டு வந்து பார்த்தா நடுநடுங்கி விழுந்து, ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னா அப்படி கேட்டோன்னு சொல்லாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. ஏன் சொல்லியிருக்கல, எங்கள் பாட்டை கேட்டு அதை மாதிரி நீ பாடினான்னு சொன்னாரா? இல்லை நாங்கள் துதிச்சோம் அதை மாதிரி துதின்னு சொன்னாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உடனே என்ன நடந்தது? அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அந்த ராத்திரியிலே பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே, எப்படி ராத்திரியில அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நல்ல கவனிங்க, துதிக்கிறதுல வந்த பலன். அதனாலதான் இங்க சொல்றேன், அந்த மீகா வீட்டுக்கு வந்தவன் ஒரு பரதேசி தான். ஆனா அவன் யார்? இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம யாரு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம யாரு? ஒரு யூதா, யூதாவை சேர்ந்த பெத்லகேமியன். யூதா என்றால் துதி. என கண்பாளே, இதே போல ஒரு பெண்ணை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 7ஆம் வசனத்தை ஆசேருடைய கோத்திரத்தாலும் ஆசேர் கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமான அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்க்கை. எவ்வளவு நாள் தான் புருஷனோட வாழ்ந்தா? 7 வருஷம் தான். அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். அதிக வயது சென்றவள், ஏறக்குறைய 84 வயது கொண்ட அந்த விதவை தாய் தேவாலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனையே செய்து கொண்டிருந்தாளாம். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஏன்னா அதனால தானே பாடுறோம், கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை போற்றுவேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை போற்றுவேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வேன், நான் மகிழ்வேன். கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை போற்றுவேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை போற்றுவேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வேன். கர்த்தர் கொடுத்த நாவு அது உம்மை துதித்து பாடும். கர்த்தர் கொடுத்த நாவு அது உம்மை துதித்து பாடும். நீரின்றி பாடலேதப்பா ஏசப்பா, நீரின்றி பாடலேதப்பா. கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை போற்றுவேன். சொல்லுங்க, கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை போற்றுவேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை போற்றுவேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வேன். கர்த்தர் தந்த உள்ளம் அது உம்மை நினைத்து வாழும். கர்த்தர் தந்த உள்ளம் அது உம்மை நினைத்து வாழும். நீரின்றி வாழ்வேதப்பா ஏசப்பா, நீரின்றி வாழ்வேதப்பா. கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை போற்றுவேன்,
கர்த்தரை பாடுவேன், நான் கர்த்தரை போற்றுவேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை போற்றுவேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வேன், மகிழ்வேன், மகிழ்வேன். பாட்டில் இருக்கிற சங்கீதக்காரன் சும்மா பாடுனா ஏன் அதை கேட்டு பாடின பாதகர் கூட என்ன சொன்னாரு? சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், அங்க போய் என்ன செய்வாராம்? பாட சொல்லி கேட்பாராம். அது சேர்ந்து பாடுவாராம். ஏன்? சங்கீதக்காரன் அத்தனை பாடல்கள் எழுதி வைத்திருக்கிறான். அதனால்தான் 84ஆம் சங்கீதத்திலே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வது அவசியம் இல்லை. உம்மிடத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கை, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வாசற்படியில் இருக்கிற அனுபவம் மேலானது. நம்ம எங்க தங்கணும்? ஒரே ஒரு நாள் தங்கின அந்திரேயா சொல்லுகிறான், மேசையாவை கண்டேன். இன்னைக்கு நாம் எத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்? நாம் யாராக இருக்கிறோம்? முதல்ல யூதா துதித்ததுனால சிறைச்சாலை காக்கிறவனே ரட்சிக்கப்பட்டானே. இன்னைக்கு நாம் துதிச்சு என்ன நடந்திருக்கு? துதித்தால் சுகம், துதித்தால் ஜெயம். அன்றைக்கு தானியேல் ஜெபித்ததுனால என்ன ஆச்சு? சிங்கத்தின் வாய் என்ன செய்தது? கட்டப்பட்டது. சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ காத்திடுவா, சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சிங்கக்கெவியா இருக்கட்டும், சூளை நெருப்பா இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபம் கூட பண்ணல. ஒரு உறுதி தான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காட்டாலும் பரவாயில்ல, நீ செய்த பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை, அதுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. கடைசியில் என்னாச்சு? தீயில தான் தூக்கி போட சொன்னான். ஆனால் அவனை பார்த்து பிரமித்து சொன்னான், 3 பேரை தானப்பா போட்டேன், 4ஆம் ஆள் யாரு? தேவ சாயல். எனக்கு அன்பானோர்களே, துதித்து பாருங்க, அநேக ஆசீர்வாதம். ஒவ்வொரு நேரம் எப்பெல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ, வீட்டில் உட்காந்துருக்கும் போது கூட சரி, நீ நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், உட்கார்ந்துருக்கும் போதும் உன் பிள்ளைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணுமா? நான் சொல்லலை, உபாகமத்தில் நான் வாசிக்கும் போது அப்படித்தான் வாசிக்கிறோம். நீ 6ஆம் அதிகாரம் 6 இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தை விட்டு நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நம்ம பாடுறோம்ல, நீ நடக்கும் வழி தன்னிலே தினம் உன்னை நடத்திடுவா, நீ நடக்கும் வழி தன்னிலே தினம் உன்னை நடத்திடுவா, கர்த்தர் உன் ஆத்துமாவினை தினம் திருப்தியாக்கிடுவா, நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ நடக்கும் வழியிலே உட்கார்ந்து இருக்கும் போது, அது மட்டுமல்ல, படுத்து கொள்ளுகிற போது என்ன செய்யணும்? அவைகளை போதிக்கணும், துதிக்கணும். சிலரெல்லாம் படுத்துக்கிட்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பாங்க. நான் புரியாத காலத்தில் என்னடா உளறிக்கிட்டு இருக்கான்னு நினச்சேன். ஸ்தோத்திரத்தினால என்ன உண்டு? ஐயா மோசஸ் ராஜேட்ட கேட்ட சொல்லியிருப்பாரு, ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடுனே என் தரித்திரம் போச்சு, ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடுனே என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன்,
அல்லேலூயா அல்லேலூயா நான் ஆடி பாடுவேன் அல்லேலூயா 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 ஆடி பாடுவேன். துதி, யூதா என்றால் துதி. இப்ப வாசிங்க திரும்ப அந்த 7ஆம் வசனத்தை, நியாயாதிபதிகள் 17:7. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும், யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான். பெத்லகேம்னா என்னது? இவ்வளவு நாளா பைபிளை படிக்கிற பெத்லகேம்னா என்னது? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு, பெத்தேல் தேவனுடைய வீடு. யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் ஆயிரங்களுக்குள் சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. மீக 5:2 வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, இந்த பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. இது எப்பவும் என்ன செய்யக்கூடாது? வற்றாது. ஒருவேளை அந்த அப்பத்தின் வீடை விட்டு போனதுனால தான் நகோமிக்கு எல்லா அழிவுகளும் வந்தது. பஞ்சம் வந்துச்சு. ஏன் கர்த்தர் வறட்சியான காலத்திலையும் மன்னாவினால் போஷித்தவர் இல்லையா? ஏசாயா 1:6 வாசிக்கிறோமே, கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியன் இல்லையோ, பின்னையேன் என் குமாரத்தி சொஸ்தமாக்கப்படவில்லை, சீழ்பிதுக்கப்படாமலும் காயம் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறாள். ஏனையா? நமக்கு அப்பத்தின் வீடு. ஏன்னா வருஷம் பெத்லகேம் நினைக்காத நாளும் கிடையாது, நம்மளும் கிடையவே கிடையாது. எல்லாம் கிறிஸ்துமஸ் வந்தால் போடுற பாட்டு என்னது? பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், தாய்மடியில் தலை சாய்க்கலான, தாய்மடியில் தலை சாய்க்கலான, குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிரோ ஆராரோ ஆராரோ ஆரோ தோகே தோகே பாலானி, தோகே தோகே பாலானி. யூதா என்றால் துதி, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீடை விட்டு போனதுனால நகோமி ஒரு நாள் சொல்றா. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் என்ன சொல்றாங்க? அவ வர்றதை பார்த்து, இவள் நகோமி அல்லவா, நம்ம ஊரை சேர்ந்தவ தானே. அவன் சொல்றா, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் என்று சொல்லுங்கள். ஏன்? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டான். கசப்பை கட்டளையிட்டான்னு சொல்ல நான் தப்புங்கிறத ஒத்துக்கிட்டாளா? அப்பத்தின் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. எருசலேம் விட்டு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அன்னைக்கு ஒருத்தர் மீறி போனதுனால என்ன நடந்தது? அன்று இரவே கொலை செய்யப்பட்டான். என கண்பானே, அப்பத்தின் வீடு பெத்லகேம். ஆனால் அந்த அப்பத்தின் வீட்டை சேர்ந்த தாவீது போய் ஒரு நாள் 1 சாமுவேல் 21:8 அவன் போய் கேட்குறான் அபிமலேக்கிட்ட போய், இங்கே ஏதாவது ஒரு பட்டயம் உண்டா? ராஜாவின் காரியம் அவசரமானதுனால நான் பட்டயத்தை கூட எடுக்கலை. சமூகத்து அப்பங்களை புசித்தான். பைத்தியக்காரனை போல தாடையை ஒடிச்சு எச்சியை ஒடிச்சு நின்றவன். அப்பத்தின் வீட்டை விட்டு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? ஓடிடக்கூடாது. ஆனால் இதே தாவீது 1 சாமுவேல் 26:3 என்ன வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 26:3 சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலாமேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்தரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்திற்கு வருகிறதை கண்டு
போதும். வனாந்தரத்தில் தங்குறான். போ எதிரி எப்போ பிடிப்போன்னு இருக்கான். ஆனால் வனாந்தரத்தில் தங்குறான். ஆனால் அதே சமயத்தில் 1 சாமுவேல் 23:29 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 20 அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். அதே சமயத்தில் கர்த்தர் அவர் அரணிப்பான இடத்திலே வச்சிருந்தார். ஆனால் அதே சமயத்தில் அவன் முடிவெடுத்தது என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 23:13 பாருங்க. ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். வேற எங்கேயாவது போவான்னா சதா காலமும் தங்கி இருக்கிற இடமும் அதுதான். ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பத்தின் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. முதலாவது சொன்னேன், நாம் யாரு? துதிக்கிறவர்கள். 2வது சொன்னேன், நாம் அப்பத்தின் வீட்டார். சங்கீதம் 37:25 வாசிக்கிறோம். நீதிமான் தாவீது சொல்றார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்ததையும் நான் காணவில்லை. ஏன்னா ஆண்டவர் யாத்திராமத்தில் இருக்கார், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தான், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தான். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் பானையில் கிண்டையும் மாவு குறையும், பானையில் கிண்டையும் மாவு குறை. எனக்காக யாவத்தை செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவத்தையும் செய்ததா, ரட்சிப்பின் பாத்திரம் எது தொண்டு விடுவி. ஆகாயத்து பறவையை கவனித்து பார், விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை, அவைகளை பிழை போட்டும் பரமபிதா அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். எனக்காக காபத்தை செய்தவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக அவற்றையும் செய்ததினா, ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுவி. அவர் எப்பவும் அப்பத்தாட்சிக்கு விடுறவரே கிடையாது. அதனாலதான் அப்பத்தின் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. எங்காவது போறேன், இன்னைக்கு உனக்கு எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் உண்டு. ஒரு விசுவாசிக்கு ஒரு இடம் எங்க இருக்கு? ஊழியனுக்கு எங்க உண்டு? விசுவாசிக்கு 3 இடம் உண்டு. எது சொல்லுங்க? தான் வீடு, அடுத்தாப்புல வேலை ஸ்தலம், இன்னொன்று தேவனுடைய வீடு. ஒரு ஊழியனுக்கு ஒன்று சொந்த வீடு, இல்லை திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை விசாரிக்கிறது, இல்லாட்டா எங்கே தான் இருக்கணும்? தேவனுடைய வீட்டில். ஏலிய பாருங்க, ஸ்தூலித்தவனாக இருந்தாலும் அங்கே நாக்காரியை போட்டு முன்னாடி என்ன செய்வான்? உட்கார்ந்து இருப்பான். இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்பத்தின் வீடாக இருக்கிறோமா? இந்த வசனத்தை உங்களுக்கு இன்னும் கேட்க அளவு ரகசிய சத்தியம் இதில் இருக்கிறது. அதனால தான் இங்கே எழுதியிருக்கார், அவன் யூதாவை சேர்ந்த பெத்லகேமியனும், அடுத்தாப்புல என்ன சொல்றாரு? லேவியனுமான. லேவியன் என்றால் இணக்கமானவன். சங்கீதம் 122:3 என்ன வாசிக்கிறோம்? எருசலேம் இசைவிடைப்பாய் கட்டப்பட்ட நகரம்.
யாரோட இணைஞ்சு வரதுக்கு என்ன செய்வான்? ஒத்துக்குவான். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், உங்களுக்கு சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் உடனே நீ பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. எவ்வளவோ எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, என்னை கூப்பிட்டு போனவர். அங்கேயும் உடனே இங்கே பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. நான் கிடைச்சிட்டு சொன்னேன், ஐயா போட்டவங்களே பேசட்டியான்னு. லேவியன் என்றால் இணைந்து போகிறவன். டிக்ஷனரி, பைபிள் டிக்ஷனரி படி இணைக்கப்பட்டவன், எல்லாரையும் கொண்டு சேர்க்கணும். விலகி போகிறவன் அல்ல லேவியன். இன்னைக்கு சொல்கிறேன், நாம் ஒரு யூதா துதி அங்கே எழுதப்பட்டிருக்க, அவன் எங்கேயாவது போகணும் அப்படின்னு புறப்பட்டான். அப்படி புறப்பட்டவன் யாரு? முதலாவது அவன் யூதாவில் உள்ள பெத்லகேமியன், அதுக்கடுத்து லேவியன், ஒரு வாலிபன். அது மட்டுமில்ல, வாலிபன். வாலிபனை குறித்து உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், அடுத்து நாளைக்கு தொடர்ந்து கேட்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க வாலிபரே ஒண்ணு 7ஆம் வயசு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? புது பலன். எப்படி? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பினால் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுவேனே, வறண்ட நிலத்தில் தண்ணீரை ஊற்றிடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார். பிரசங்கி எழுதுகிறார், வாலிபரே நீ என்ன செய்? உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை. வாலிபரே, உன் கண்ணின் காட்சிகளில் நட. உன் இருதய விரும்புகிறபடியெல்லாம் இருக்கட்டும், ஒன்ன தெரிஞ்சுக்கோ, முடிவிலே இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். வாலிபர்னோட வாலிபருக்கு மட்டும் இல்லைங்க, வாலிபரே கன்னியரே பாடு, உன் வாலிபத்திலும் சிருஷ்டிகரை பாடு. வாலிபரே கன்னியரே பாடு, பாடு, உன் வாலிபத்திலும் சிருஷ்டிகரை பாடு. முழு உள்ளத்தோடு பாடு, பாடு, முழு பலத்தோடு பாடு, பாடு. வாலிபரே கன்னியரே பாடு, பாடு, உன் வாலிபத்திலும் சிருஷ்டிகரை பாடு. வாலிபன் தனது வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார்? உமது வசனத்தின். தேவனே உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. அதனால இங்க எழுதுறார், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். எத்தனை பேர் பொல்லாங்கனை ஜெயிச்சிருக்கோம்? பாச்சா வந்தா கட்டில் மேல நிற்போம். ஒரு எலி வந்தா என்ன செய்வோம்? கட்டில் மேல் ஏறிக்கொண்டு சூ சூ சூ. வாலிபரே நீங்கள் பலவான்கள். அங்கே எழுதுறாரு, பிதாக்களே நான் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறது நான் எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் உங்களுக்கும் எழுதுகிறேன்.
தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடியினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பொல்லாங்கனை நம்மளால ஜெயிச்சிருக்க முடிஞ்சிருக்கா? பவுல் வாலிபத்தில் என்ன செஞ்சாரு? ஜெயிச்சார்ல. பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கும் எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினால் தேவ வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்து. இங்க 3 தகுதி இருக்கு. முதலாவது அவன் யாரு? யூதாவை சேர்ந்த பெத்லகேம். யூதா என்றால் துதி, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அவன் ஒரு லேவியன். லேவியன் என்றால் இணக்கமுள்ளவன். அடுத்தால் அவன் ஒரு வாலிபன். ஏன்னா அந்த வாலிபருடைய பாவம் மிகுதியா இருந்ததுனால தான் ஒரே நாளில் ஒப்பினியும் பினகாசும் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? ஸ்தலத்தில் இறக்க நேரிட்டது. நல்ல பிள்ளை தான், வாலிப பிராயம். ஆனால் கர்த்தரை அறியலை. அந்த வாலிபரின் பாவம் 1 சாமுவேலில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில். அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே எட்டியது. ஏலி என்ன செய்ய மாட்டார்? கண்டிக்க மாட்டார். ஜென்டிலாக பிரசங்கம் பண்ணுவார். என் குமாரரே, நீங்கள் ஜனங்கள் நீர் இழப்பதற்கு காரணமாக இருக்கிறீர்கள், வேண்டாம். ஆலயத்தில் கூடி வருகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறத கேட்டு ஏலி ஜென்டிலாக பிரசங்கம் தான் பண்ணான். அதனால தான் ஆசனத்திலிருந்து விழுந்து பிடறி விழுந்து செத்தான். ஏன்னா அவனுக்கு செய்தி வருது. அதே பினகாசனுடைய மனைவிக்கு 1 சாமுவேல் 4:19 பினகாசனுடைய மனைவி கர்ப்பவதி. அவளுக்கு பிரசவ நேரம் நெருங்கிருச்சு. புருஷன் இறந்து போயிட்டான், கொழுந்தனை இறந்து போயிட்டான், தன் மாமனை இறந்து போயிட்டான். அவள் குனிந்து பிரசவிக்கும் போது எல்லாம் சொன்னாங்க, பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றான்னா. ஆனால் அவளோ அதை சிந்திக்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை, அதன் மேல சிந்தை வைக்கவும் இல்லை. ஏன்னா அவளுக்கு இருந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேலை விட்டு மகிமை போய்விட்டதே. இன்றைக்கு சொல்லுவேன், இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நீங்களும் நானும் யாராயிருக்கிறோம்? முதலாவது ஒரு யூதா சேர்ந்த பெத்லகேமியனா, அல்லது ஒரு லேவியனா, ஒரு வாலிபனா? அதே சமயத்தில் ஒரு தகப்பன். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் 17:10. அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். தகப்பன் சிந்தை நமக்குள்ள வந்துருச்சா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறான். தகப்பன் தோளில் சுமந்தானா. யாத்திராகமம் 19:3-4 நான் உங்களை கழுகுகளின் செட்டையுங்கள் சுமப்பது போல என் அண்டையிலே சுமந்து வந்ததை சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உபாகம் 32:11-9 வாசிக்கிறோம். அவன் பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வனாந்தரத்திலும் அவனை கண்டுபிடித்தேன், நான் அவனை நடத்தினேன். கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடுவது போல அவர் ஒருவரே நடத்த வல்லவராயிருந்தார். அப்படியே எல்லாம் முடிஞ்சா எந்திரிப்போமா? ஹல்லேலூயா. எழுந்து ஆண்டவரிடத்தில் அப்படியே சொல்லுமா, தீய மனதை மாற்றுவார் தீய மனதை மாற்றுவார்
பதடிதானையா பதடிதானையா ஒரு பாவி நானையா பதடிதானையா ஒரு பாவி நானையா தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? எங்களுடைய சபையை வந்து பாருங்க. முற்றிலும் பார்வையற்ற மக்களின் சபை. எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி மட்டும்தான். மதுரையில் ஒரு சபை இருக்கு, திருநெல்வேலியில் ஒரு சபை இருக்கு. திருநெல்வேலியில் இருக்க சபை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த சபைக்கு கண்ணெதிரி அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு மட்டும் வாரம் 4000 ரூபாய் வேன் வாடகைக்கு எடுத்து கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனா நீங்க நம்புறீங்களே, நல்ல கீபோர்டு கூட சபையில வைக்க கிடையாது. ஏன்னா தொலைக்காட்சிக்கு வந்தா தொலைக்காட்சி கொண்டாந்துருவோம். மாதிரி இருந்தா அங்க இருந்து ஒன்று எட்டு இங்க இருந்து கொண்டு போவோம். எனக்கு அன்பானவர்களே, அது மட்டும் இல்ல, வார ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒருத்தரை கூட நான் சாப்பிடாம அனுப்புறதே கிடையாது. ஏன்னா இயேசு சொன்னார், வழியில சோர்ந்து போவாங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒரு வேலை கிடைத்த நாட்களிலே, தங்களுக்கு அன்பான இழந்த நிறைவு நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். ஒரு பார்வையற்ற மக்களுக்கு ஊற்றுகோலை கொடுக்க உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். ஏன்னா அடக்கத்துக்கு இந்த ஃபியூனரல் ஃபண்டு எப்போ ஒன்று வச்சிருக்கணும். இதற்கு உதவலாம். திருநெல்வேலியில எனக்கு பெரிய வேதனைக்குரிய காரியம், பார்வையற்ற மக்கள் வயதானவர்களும் தங்கி இருக்கிறாங்க. அங்கே எப்படியாவது ஒரு வெஸ்டர்ன் கழிப்பறை 1-2 இன்னும் வைக்கணும். ஏன்னா எனக்கு கூட இப்போ உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு வயது போயிடுச்சு. இதில் கால் இல்லாத மக்கள் வந்து இருக்கிறாங்க சிலர்லாம். இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. அன்னைக்கு ஒருத்தரை கூட்டு கேட்டேன், 2 வெஸ்டர்ன் கேட்டேன்னா என்னையா செலவாகும்? அவர் சொன்னார், 1 கட்டுறதுக்கே 40,000 ரூபா வந்துருங்கன்னாரு. நான் சொன்னேன், உடனே என்னால் கட்ட முடியாது, ஆண்டவன்ட்ட ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காய் ஜெபியுங்கள். வருஷத்துக்கு 1-2 பிள்ளைகளை தான் படிக்க வைக்கிறோம். இப்போ கூட நெய்யூர் நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபையின் கீழே ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் ஒரு மகள் படித்து வருகிறாள். 1.5 வயதில் ஒரு அம்மா தூக்கி போட்டு போன பிள்ளை, அவளை எடுத்து வளர்த்து இன்றைக்கும் 3ஆம் ஆண்டு படிக்க வைத்து வருகிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு கொடுக்கிற மக்களை ஏற்படுத்த ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5க்குள்ள தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் உதவலாம் அப்படின்னா எப்படி உதவ? இந்த டிஸ்பிளேல 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கு, ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை ஐயா, எங்களுக்கு கணக்கு வைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் முடியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8438852500 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பரிதிமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். அதே போல் 944255 பார்த்தீங்கன்னா பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விளக்கம் தேவைப்பட்டால்
என்னையும் கேட்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல நாட்கள் கண்ணீரோடு கவலையோடு மாத்திரையும் கையும் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாது இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது வந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். தீய பழக்கங்களுக்கு அடிமையான அன்பு சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கும் மன நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும். நேர்த்தியான பங்கும் சிறப்பான சுதந்திரமும் தந்து ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.